ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. சென்னை மணாலி IOCF இருந்து புறப்பட்ட சரக்கு ரயில் 45 டேங்கர்களில் டீசல், 5 டேங்கர்களில் பெட்ரோல் என்று 50 டேங்கர்களில் பெட்ரோலிய பொருட்களை ஏற்றுக்கொண்டு இன்று அதிகாலை மைசூர் நோக்கி புறப்பட்டு சென்றது. இந்த ரயில் அதிகாலை 5 மணி அளவில் திருவள்ளூர் ரயில் நிலையத்தை கடந்து சென்றபோது எதிர்பாராத விதமாக ரயில் இன்ஜின் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டது. இதனால் டேங்கர்களில் உரசல் ஏற்பட்டு தீப்பிடித்து தீ மளமளவென பரவியது. இதையடுத்து ரயில்வே நிர்வாகத்தினர் அப்பகுதிவாசிகள் உதவியுடன் 26 டேங்கர் பெட்டிகளை திருவள்ளூர் மார்க்கத்திலும், ஒரு டேங்கர் மற்றும் 2 இன்ஜின், ஒரு கார்ட் என 4 பெட்டிகளை அரக்கோணம் மார்க்கத்திலும் மீட்டனர். இதில் ஏற்பட்ட தீ விபத்தில் 23 பெட்டிகளில் தீ பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. இது குறித்து தகவல் அறிந்து திருவள்ளூர் மற்றும் சுற்றியுள்ள பகுதியில் இருந்து வந்த 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு லாரிகள் மூலம் வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். அங்கு உடனடியாக பணியில் இறங்கிய வீரர்கள் ரசாயனம் கலந்த தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். இதையடுத்து திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் பிரதாப் மற்றும் SP சீனிவாச பெருமாள், தெற்கு ரயில்வே சென்னை மண்டல மேலாளர் விஸ்வநாத் ஈர்யா உள்ளிட்டோர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியை துரிதப்படுத்தி பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள அனைத்து தீயணைப்பு வாகனங்களும் வரவழைக்கப்பட்டு சுமார் 7 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு கூட்ஸ் பெட்டிகளை அப்புறப்படுத்தும் வேலை மும்முரமாக நடந்தது. இரவுக்குள் பணிகள் முடிவடைந்து நாளை காலை ரயில்வே போக்குவரத்து ஒரு வழிப்பாதையாக தொடங்கப்படும் என்று ரயில்வே அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இதனிடையே ரயில் தடம் புரண்டு ஏற்பட்ட விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ள 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது, ரயில் எப்படி தடம் புரண்டது என்பது குறித்து ரயில்வே காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.